எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க சுஷ்மிதா பேசுறேன். இந்த வீடியோல நம்ம கேன்வால எப்படி டிசைன் பண்றது நம்மளோட ரெஸ்யூமே அப்படிங்கிறத பார்க்க போறோம். கேன்வா பொறுத்தவரைக்கும் நீங்க ஃபர்ஸ்ட்டு வந்து லாகின் ஆப்ஷன் உங்களுக்கு காமிக்கும். உங்களுடைய மெயில் ஐடி போட்டு நீங்க கரெக்ட்டா லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணோன்ன தான் உங்களுக்கு இந்த மாரி ஒரு டேஷ்போர்ட் வரும். நான் ஆல்ரெடி லாகின் பண்ணியிருக்கிறனால எனக்கு வந்து இந்த மாரி டேஷ்போர்ட் வந்து வந்துருச்சு. இது வந்து ஹோம் பேஜ். நீங்க ஒரு டிசைன் பண்ணிட்டு இருக்கீங்க. வெளியில வரணும்னா ஹோம் பேஜ் யூஸ் பண்ணலாம். இதுலயும் வந்து ஆட்டோ சேவபிள் ஆப்ஷன் சப்போஸ் வந்து இதுக்கு வந்து இன்டர்நெட் கம்பல்சரி தேவை. நீங்க ஒரு டிசைன் முடிக்கிற வரைக்கும் இன்டர்நெட் தேவை. சப்போஸ் இன்டர்நெட் வந்து கட் ஆயிடுச்சு நடுவுல அப்டின்னா, உங்களுக்கு நீங்க அதுக்கப்புறமும் எடிட் பண்றீங்கன்னா, அது வந்து சேவ் ஆகாது. ஸோ இன்டர்நெட் அப்படிங்கிறது மஸ்ட் கேன்வா பொறுத்தவரைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ப்ராஜெக்ட்ஸ் நீங்க ஆல்ரெடி பண்ண ப்ராஜெக்ட்ஸ், ஆல்ரெடி பண்ண டிசைன்ஸ் எல்லாம் இங்க இருக்கும். டெம்ப்ளேட்ஸ் பொறுத்தவரைக்கும் ஆல்ரெடி அவைலபிள் டிசைன்ஸ் தான் டெம்ப்ளேட்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ஏத்த மாரி அத ரீஸ்ட்ரக்சர் கூட பண்ணிக்கலாம். ஸோ டெம்ப்ளேட்ஸ நான் இப்போ சூஸ் பண்ணியிருக்கேன். சூஸ் பண்ணோனே அப்படியே கீழ போறேன். கீழ போனீங்க அப்படின்னா நெறைய காமிக்குங்க. இதுன்னு மட்டும் அதாவது ரெஸ்யூம் மட்டும் கிடையாது. பிரசன்டேஷனா இருக்கட்டும், இல்ல Instagram போஸ்ட்டா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் நீங்க வந்து Canvaல வந்து டிசைன் பண்ணிக்கலாம். இன்விடேஷனா இருக்கட்டும், Instagram போஸ்ட், பிரசன்டேஷன்ஸ், வீடியோஸ் அப்படியே கீழ பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ரெஸ்யூம் இங்க இருக்கு. அத வந்து சி ஆல் குடுத்துக்கோங்க. Canva பொறுத்தவரைக்கும் இன்னொன்னு என்னன்னா, ஃப்ரீயும் இருக்கு, பெய்டும் இருக்கு. பெய்ட்லயே நம்மளுக்கு வந்து எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் இருக்கு. சப்போஸ் உங்களுக்கு அது பத்தல அப்படிங்கம்போது, நீங்க வந்து பெய்டா மாத்திக்கலாம். அண்ட் தென் அப்படியே கீழ போனீங்க அப்படின்னா, லைக் ஆஸ் ஐ செட் நெறைய நம்மளுக்கு காமிக்கும். அதுல பிரைஸ் வந்து போய் நீங்க ஃப்ரீ அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் வந்து பெய்டா இருக்கணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, அந்த குயின் மாரி ஒரு சிம்பிள் போட்டுருக்கும். இந்த மாரி ஒரு குயின் சிம்பிள் போட்டிருக்கும். அப்படின்னா அது பெய்டு வெர்ஷன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்ப நான் குடுத்துருக்கிறது ஃப்ரீ. ஸோ எனக்கு புடிச்ச டெம்ப்ளேட் வந்து எது ப்ரொஃபஷனலா இருக்கோ நான் அது சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒன்னே வந்து நல்லா இருக்கு அப்படின்னு தோணுது. ஸோ இது கஸ்டமைஸ் திஸ் டெம்ப்ளேட் நம்மளுக்கு ஏத்த மாரி நம்ம அரேஞ்ச் பண்ணிக்க போறோம். ஸோ கஸ்டமைஸ் அப்படிங்கிற ஆப்ஷன கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, நம்மளுடைய டேஷ்போர்ட் ரெடி ஆகும். இப்போ நம்ம சூஸ் பண்ண டெம்ப்ளேட் வந்திருக்கும். இத வந்து நான் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக்கணும் அப்டின்னா, இங்க இருக்கு இல்லையா? பேஜ் 1 பை 1 கீழ வந்து ஒரு பால் மாரி தெரியுது இல்லையா? அத வந்து கிளிக் பண்ணி டிராக் பண்ணாலும் மூவ் ஆகும். இல்லன்னா ஜஸ்ட் அந்த ஃபிங்கர் மட்டும் வந்து லைக் அங்க வச்சு கிளிக் பண்ணாலே அது வந்து ஜூம் ஆயிக்கும். அண்ட் அது அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி மேல போனீங்கன்னா, உங்களுடைய பேர் இங்க போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கீழ அட்ரஸ், இஃப் யூ ஹேவ் யுவர் வெப்சைட் அந்த வெப்சைட்டோட காம்ஸ் அதர் ரிலேட்டட் ஸ்டப்ஸ் எல்லாம் இங்க குடுத்துக்கலாம். அண்ட் ப்ரொஃபைல் சம்மரிய சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பேங்க் மேனேஜரா நீங்க ஒரு போஸ்டிங்க்கு அப்ளை பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு ப்ரொஃபைல் சம்மரி எழுத தெரியல அப்படின்னா, அவங்களுக்காக ஒரு சஜஷன் குடுக்குறேன். ChatGPTல உங்களுக்கு நீங்க எந்த பொசிஷனுக்கு நீங்க அப்ளை பண்றீங்களோ, அத நீங்க போட்டுக்கோங்க. அது அப்புறம் ஒரு 50 வேர்ட்ஸ்க்கு ஜெனரேட் பண்ணி குடுக்கும். அத நீங்க அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாம, நீங்க பேராஃப்ரேஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ பேராஃப்ரேஸ் பொறுத்தவரைக்கும் இந்த .com வந்து எனக்கு லைக் பர்சனலா புடிச்சது. ஸோ அதனால நான் இத சஜெஸ்ட் பண்ணியிருக்கேன். இதுலயும் பெய்ட் வெர்ஷன் இருக்கு. இத அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிடுங்க. பண்ணிட்டு கொஞ்ச நேரம் டைம் பேராஃப்ரேஸ் அப்படின்னு இருக்கும். அந்த ஆப்ஷன் போய் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இங்கே நம்மளுக்கு பேராஃப்ரேஸ் ஆகி காமிக்கும். 1 வாட்டி இல்லன்னா 2 வாட்டி கூட ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த கன்டென்ட் புரிஞ்சுச்சு, உங்களுக்கு இந்த கன்டென்ட் ஓகே, புரிஞ்சுச்சு, எனக்கு இந்த வார்த்தைலாம் என்னன்னு தெரியுது அப்படின்னு நெனச்சீங்கன்னா, தாராளமா காப்பி பேஸ்ட் பண்ணுங்க. அப்படி எனக்கு இது ஓகே இல்ல, எனக்கே புரியல இது என்னன்னு அப்படின்னு நெனச்சீங்கன்னா, இத போடாதீங்க. உங்களுக்கு ஏத்த மாரி சென்டென்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இது ஒரு ஆப்ஷன் தான் நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். எல்லாரும் இப்படி பண்ணணும் அப்படிங்கிறது நெசசரி கிடையாது. நான் ஜஸ்ட் உங்களுக்கு சஜஷன் மாரி குடுக்குறேன். அது அப்படியே கீழ வந்தீங்க அப்படின்னா, வொர்க் எக்ஸ்பீரியன்ஸ் குடுத்துக்கோங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க கோ ஹெட் வித் எஜுகேஷன். சப்போஸ் நீங்க ஃப்ரெஷரா இருந்தீங்கன்னா, ப்ரொஃபைலோடைய சம்மரி, எஜுகேஷன், அப்புறம் இன்டர்ன்ஷிப், ப்ராஜெக்ட், ஸ்கில்ஸ், லாங்குவேஜஸ், அதர் ஆக்டிவிட்டீஸ் இல்ல அதர் ஆக்டிவிட்டீஸ், லாங்குவேஜஸ் இப்படிதான் உங்களுடைய ஸ்ட்ரக்சரா இருக்கணும். ஃப்ரெஷர்ஸா இருந்தா. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா இந்தே ஆர்டர்ல கூட போலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஃப்ரெஷர்ஸ்க்கு மட்டும் நான் இந்த ஆர்டர் சொல்லியிருக்கேன். ஃப்ரெஷர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்களுக்கு எஜுகேஷன்லருந்து ஆரம்பிச்சுக்கோங்க. அண்ட் இங்க பார்த்தீங்கன்னா, உங்களுடைய எஜுகேஷன் டீட்டெயில்ஸ ஆஸ் யூசுவல் ரிவர்ஸ் த குரோனாலஜிக்கல் ஆர்டர் எக்ஸாம்பிளுக்கே இதே வச்சுக்கோங்க. அண்ட் அப்படியே கீழ வந்தீங்கன்னா, அடிஷனல் இன்ஃபர்மேஷன் குடுத்துருக்காங்க. ஸோ இப்படிதான் ஒரு ஒன் பேஜ் ரெஸ்யூமேவ இதுல டிசைன் பண்ணுவீங்க. சப்போஸ் எனக்கு வந்து இத மாத்தணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, இத போய் கிளிக் பண்ணா கொஞ்சம் இந்த பாக்ஸ் மாரி செலக்ட் ஆகும். மறுபடியும் கிளிக் பண்ணா அந்த வேர்டே செலக்ட் ஆகும். அதுல உங்களுடைய பேர் என்னவோ அத நீங்க போட்டுக்கலாம். நான் இப்போ என்னுடைய பேர் போடுறேன். ஸோ இந்த மாரி நீங்க வந்து ஒரு வாட்டி கிளிக் பண்ணிட்டு, மறுபடியும் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, அது செலக்ட் ஆகும். செலக்ட் ஆனோன நீங்க உங்களுக்கு ஏத்த மாரி
ஆன இன்ஃபர்மேஷன் அதில நீங்க குடுத்துக்கலாம். ஸோ இப்படி தான் நீங்க இந்த வெப்சைட் பொறுத்தவரைக்கும் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த கலர நான் மாத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, மறுபடியும் சொல்றேன். இத போய் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இந்த மாரி ஒரு இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு வந்திருக்கும். அதில நீங்க போய் உங்களுடைய டெக்ஸ்ட் கலரா இருக்கட்டும், இங்க மாத்திக்கோங்க. இங்க போய் கிளிக் பண்ணீங்கன்னா, டெக்ஸ்ட் கலர்ஸ் நெறைய வந்து காமிக்கும். அதில உங்களுக்கு எது ஓகேன்னு படுதோ, அத நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் என்னோட ஃபாண்ட்ட நான் மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா, இங்க இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அத போய் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ஆப்ஷனும் நீங்க குடுத்து, குடுத்து லைக் நீங்களே பண்ணி பார்த்தா நீங்க வந்து எக்ஸ்பர்ட் ஆகலாம். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸி யூஸ் பண்றதுக்கு. ஃபர்ஸ்ட் டைம்னால ஒரு மாரியா இருக்கும். இது வந்து டெஸ்க்டாப்லயும் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் ஃபோன்லயும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அத நீங்க தாராளமா கோ ஹெட். அண்ட் இங்க பார்த்தீங்கன்னா, பிளஸ் சிம்பல் இருக்கு. தட் இஸ் இன்கிரீஸ் ஃபாண்ட் சைஸ். ஃபாண்ட்ட இன்னும் பெருசாக்கணும்னா அத யூஸ் பண்ணிக்கோங்க. இல்ல சின்னதாக்கணும்னா மைனஸ் சிம்பல் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் யூ ஹேவ் சம்திங் கால்ட் போல்ட். போல்ட் பண்ணணும் டெக்ஸ்ட் அப்படின்னா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. இட்டாலிசைஸ் அண்ட் யூ ஹேவ் அ ஆப்ஷன் கால்ட் அண்டர்லைன். அதுக்கப்புறம் அப்பர் கேஸ், லோவர் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்பர் கேஸ் அப்படிங்கிறத கேப்பிட்டல் லெட்டர்ஸ்ல இருக்கிறது அப்பர் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. லோவர் கேஸ் அப்படிங்கிறத ஸ்மால் லெட்டர்ஸ்ல இருக்கிறதெல்லாம் லோவர் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்டா நம்ம இதுதான் யூஸ் பண்ணுவோம். இது வந்து அலைன்மென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அலைன்மென்ட் அப்படிங்கிறது லெஃப்ட் அலைன்மென்ட், ரைட் அலைன்மென்ட், சென்டர் அலைன்மென்ட், ஜஸ்டிஃபை அலைன்மென்ட் அப்படிங்கிறது 4 இருக்கு. ஸோ இதுல மோஸ்ட்டா லெஃப்ட் அலைன்மென்ட்டா நீங்க வச்சுக்கலாம். இல்லன்னா சென்டர் அப்படிங்கிறத சப்போஸ் இது நான் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து நம்மளுக்கு லெஃப்ட் அலைன்மென்ட்டா இருக்கு. அண்ட் தென் இது வந்து சென்டரா இருக்கு. இது வந்து ரைட் அலைன்மென்ட், அதுக்கப்புறம் ஜஸ்டிஃபையா இருக்கு. ஸோ இப்போ நான் வந்து சென்டர் அலைன்மென்ட்டா வச்சுக்கிறேன். உங்களுக்கு சென்டர் ஓகே அப்படின்னு பட்டுச்சுன்னா சென்டர் வச்சுக்கோங்க. இது வந்து புல்லட் பாயிண்ட்ஸ். சப்போஸ் நீங்க லிஸ்ட் ஏதாவது மென்ஷன் பண்றீங்கன்னா, நீங்க தாராளமா புல்லட்ஸ் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்பேசிங்ன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேராகிராஃப் எடுத்துக்கோங்க. இந்த பேராகிராஃப் ரொம்ப லைக் கிளம்ஸியா இருக்குன்னு ஃபீல் ஆச்சு அப்படின்னா, நீங்க ஸ்பேசிங் அப்படிங்கிற ஆப்ஷன நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அத போய் லைன் ஸ்பேசிங் இடத்துல நீங்க கம்மியும் பண்ணிக்கலாம், ஜாஸ்தியும் பண்ணிக்கலாம். ஸ்பேசிங் பொறுத்து தான். அதாவது உங்களுடைய ரெஸ்யூம் உடைய ஸ்பேஸ். இங்கே பார்த்தீங்கன்னா, லைக் இன்னும் கொஞ்சம் மேல ஏத்துனீங்கன்னா, உங்களுக்கு நெறைய ஸ்பேஸ் கிடைக்கும். உங்களுக்கு சப்போஸ் நீங்க ஃப்ரெஷரா இருந்தீங்கன்னா, கோ அஹெட் வித் தி ஸ்பேசிங்க. இல்லன்னா, நீங்க உங்களுக்கு நெறைய லைக் இன்ஃபர்மேஷன் எனக்கு இருக்கு, ரிலவென்ட்டா இருக்கு அந்த ஜாப்க்கு அப்படின்னு நெனச்சீங்கன்னா, தாராளமா இதெல்லாம் வந்து லைக் கட் ஷார்ட் பண்ணிட்டு, லைக் நல்லாவே மேல வந்து தள்ளிட்டு, நீங்க வந்து உங்களுடைய ரெஸ்யூம் வந்து ஜெனரேட் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்படிதான் நீங்க ஒவ்வொரு விஷயமாவும் நீங்க இதுல டிசைன் பண்ணுவீங்க. ஒண்ணும் இல்ல. இத கிளிக் பண்ணிட்டு ஆரோ மார்க் இருக்கும் இல்லையா? அப் ஆரோ, டவுன் ஆரோ அத நீங்க குடுத்து பார்த்து இந்த .comல நீங்க எப்படி டவுன்லோட் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க ஷேர் ஆப்ஷன் இருக்கு இல்லையா? அத போய் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோனே கீழ வந்தீங்கன்னா, டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷன் காமிக்கும். அதுல பிடிஎஃப் ஸ்டாண்டர்ட் இதுல எந்த ஆப்ஷன் நம்மளுக்கு இருக்குன்னா, ஜேபிஜிலயும் ஜேபிஜினா இமேஜ் ஃபைல். பிஎன்ஜி, ஜேபிஜி அப்படிங்கிறது இமேஜ் ஃபைலு. அண்ட் பிடிஎஃப் ஸ்டாண்டர்ட் பிடிஎஃப்பா டவுன்லோட் பண்ணிக்கலாம். வேர்ட் ஃபைல் இங்கே வந்து நம்மளுக்கு லைக் இது இன்பில்ட் கிடையாது வேர்ட்ல. ஸோ வந்து வேர்ட் ஃபைல் நம்மளால டவுன்லோட் பண்ண முடியாது. ஒன்லி பிடிஎஃப் வந்து ரெஃபர் பண்ணுது. ஸோ பிடிஎஃப் ஸ்டாண்டர்ட நம்ம டவுன்லோட் அப்படின்னு குடுத்தோம்னா, நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய சிஸ்டம்ல, இல்ல நம்மளுடைய ஃபோன்ல வந்து டவுன்லோட் ஆயிக்கும். இதே ப்ரொசீஜர் தான் உங்க ஃபோன்லயும் நீங்க யூஸ் பண்ணுவீங்க. அண்ட் தென் Adobe Express பார்த்தீங்கன்னா, ஆஸ் யூசுவல் நீங்க ஆன்லைன்ல போய் Adobe Express டெம்ப்ளேட்ஸ் ஃபார் ரெஸ்யூம் அப்படின்னு போட்டீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி ஒரு வெப் பேஜ் வரும். அதுல உங்களுக்கு என்ன புடிச்சிருக்கோ, அந்த டெம்ப்ளேட்ட ப்ரொஃபஷனலா கரெக்ட்டா உங்களுக்கு ஏத்த மாரி சூஸ் பண்ணிக்கிட்டு, நீங்க அத கஸ்டமைஸ் கூட பண்ணிக்கலாம். ஸோ இப்படிதான் ஒரு ரெஸ்யூம வீடியோ புடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. ப்ளீஸ் டூ லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் டூ அவுசிக்கல் வைப் வித் சுஷ்மிதா. நான் நம்மளுடைய Instagram பேஜ கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். உங்களுக்கு ஏதாவது குவெரீஸ் இருந்துச்சு, டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, நம்மளுடைய Instagram பேஜ ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுல உங்களுடைய டவுட்ஸ் இல்ல ஃபியூச்சர் வீடியோஸ் சஜெஸ்ட் பண்ணீங்கன்னா, அதுக்கான வீடியோஸ ரெலவன்ட் வீடியோஸா போடுறேன்.